தீயவர்கள் வந்து இங்கு கடவுள் பெயரை சொல்லி கெடுதிகள் செய்ததால் நீதி தொலைத்தது நம் தேசம், நம் தேசம். ஆரியம் வந்து இங்கு கூறிய பொய்களினால் சிதறிசிக்கொண்டு பதறி போனதட நம் தேசம், நம் தேசம், நம் தேசம், நம் தேசம். இழிவை ஒழித்து விட, அழிவை தடுத்து விட, அடிமை விலங்கொடிக்க, சூழ்ச்சியை சுட்டரிக்க ஒரு நாணக்கை தந்தது நம் தேசம், நம் தேசம். மனுவென்னும் மதுவாள் மரித்தது மானுடன் சதி என்ற சாக்கடை அறிவின் நாற்றம் ஒரு நாணக்களியில் வளருது தேசம், வளருது தேசம். சூழ்ச்சியில் சிக்குண்டு சூத்திரனானான், வர்ணத்தை சொல்லி வாழ்க்கையை கொன்றான். ஒரு கோவின் சிங்கால் நல்வழி கண்டோ, நல்வழி கண்டோ. நான் அண்டம், பேரண்டத்தின் மகன். நான் நேரம் என்றும் அழைக்கப்படுகிறேன். இந்த கிரகம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் பிற வானுலகங்கள் இல்லாது இருந்தபோதே நான் என் தந்தையுடன் இருந்தேன். பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு என்னுள் நடந்த மிகப்பெரிய வாயு வெடிப்புகள் என் பரந்த விரிந்த பரப்பில் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அதில் பெரிய சிறிய வாயுக்கள் மற்றும் நெருப்புகள் எல்லையற்றதாக விரிந்து கோள்களாக மாறின. இந்த வெடிப்பின் நீட்சியில்தான் சூரிய குடும்பம் பிறந்தது. இந்த குடும்பத்தில் கோள்கள், துணைக்கோள்கள், நட்சத்திரங்கள் உருவாயின. இந்த குடும்பத்தில் பூமியில் மட்டும் பரிணாமம் நடந்தது. பாக்டீரியாக்கள் உருவாயின. அது செல்கள் பெருக்கத்துடன் ஆற்றல் பரிமாற்றம் நடந்தது. அது தாவரங்களின் ஆரம்பத்தையும் உருவாக்கத்தையும் குறித்தது. எல்லாமும் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. மனிதர்கள் பல்வேறு நாகரீகங்களாக பரிணமித்தனர். மாறி வரும் சூழலுக்கு எதிராக தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொண்டார்கள். இலைகளால் உடுப்பதற்கான ஆடைகளை உண்டாக்கினார்கள். மேலும் தலையை பாதுகாக்க தலைப்பாகையை கட்டிக்கொண்டார்கள். மனிதர் உணவுக்காக வேட்டையாடுவதற்கு கூர்மையான ஆயுதங்களை உருவாக்கினார். இலைகளால் ஆன அவர்களின் உடைகள் மெல்ல துணியாக மாறியது. மூலப்பொருட்களால் ஆன தலைப்பாகை பிறகு ரத்தினம் பதித்த கிரீடங்களாக மாறியது. பூமியில் எல்லா இடத்திலும் இருந்த நாகரீகத்தை விட சிந்து சமவெளி நாகரீகம் முற்போக்கு நாகரீகமாக இருந்தது. இந்த பகுதிதான் பிற்காலத்தில் பாரதம் என்று அழைக்கப்பட்டது. இந்த பூர்வ குடிகள் சிந்து சமவெளி மரபுப்படி ஒருவரை ஒருவர் நேசித்து கூடி ஆடி பாடி மகிழ்ந்து ஒன்றாக இயற்கையை வழிபாடு செய்தார்கள். அகிலத்தை ஆண்ட இனம், ஐநிலத்தை கட்டி காத்த இனம், வீரத்தில் விளைந்த நிலம், ஈரகுணம் கொண்ட இனம், வேளாண் குடிகொண்ட எங்களினம். அடுக்கு மலைகளும் அருவி ஆறுகளும் கொழுத்த செல்வமும் கூர்மதி கொண்டோரும் செழிக்க வாழ்ந்த இடம் நம் தேசம், நம் தேசம். குறிஞ்சி முல்லையாம் மறுதல் நெய்தலாம் ஆலை ஐந்தினையும் பண்படுத்தி சிறக்க வாழ்ந்த இடம் நம் தேசம், நம் தேசம்.
அடுக்கும் மலைகளும் அருவி ஆறுகளும் கொழுத்த செல்வமும் கூர்மதி கொண்டோரும் செழித்து வாழ்ந்த இடம் நம் தேசம். நம் தேசம் குறிஞ்சி முல்லையாம் மருதல் நெய்தலாம் ஆலை ஐந்தினையும் பண்படுத்தி சிறக்க வாழ்ந்த இடம் நம் தேசம். நம் தேசம் சிந்து சமவெளி மக்களின் மகிழ்ச்சியும் செழுமையும் பெருகிக் கொண்டே வந்தது. இந்த சமவெளியின் செழுமையையும் வளத்தையும் கொள்ளையடித்து அழிக்கும் நோக்கத்துடன் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு குதிரையின் மேல் அமர்ந்து இந்த நிலப்பரப்பு முழுவதும் நாடோடிகள் சுற்றித் திரிந்தனர். இவர்களது பூர்வீகம் மத்திய ஆசியா அல்லது ஐரோப்பா என அறியப்பட்டது. இவர்கள் தங்களை ஆரியர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். இவர்கள் சிந்து சமவெளிக்கு கைபர் போலான் கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்தவர்கள். இப்படி வந்து சேர்ந்தவர்களே ஆரியர்கள். அடே குமரேந்திரா, இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? குருதேவா, இதுதான் சிந்து சமவெளி. சிந்து சமவெளியா? சிந்து சமவெளி. அட பிரமாதம்! சிந்து சமவெளி உண்மையாகவே ஒரு தங்கப்பறவை தான். உண்மையான தங்கப்பறவை தான். என்ன அற்புதம் குருஜி! வாங்க, இப்பவே கொள்ளடிப்போம். வாங்க வாங்க. இந்த மண்ணின் பூர்வகுடிகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் துணிச்சலாக போரிட்டார்கள். இருந்தாலும் பூர்வகுடிகள் ஆரியர்களால் வஞ்சகமாக படிப்படியாக தோற்கடிக்கப்பட்டு சிந்து சமவெளி மீது தங்களது அதிகாரத்தை இழந்தார்கள். இந்த காட்டில் மறைந்திருக்கும் பூர்வ குடிகளை அடிமையாக்குங்கள். இதை ஏற்க மறுக்கும் முட்டாள்களை பலியிடுங்கள். இப்போது அவர்கள் சூத்திரர்கள், தீண்டத்தகாதவர்கள், அசுரர்கள், பிசாசுகள் இது போன்ற இழிவான வார்த்தைகளால் ஆரியர்களால் அழைக்கப்பட்டனர். எங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறோம். இங்க பாருங்க, அப்புறம் எதுக்கு காத்திருக்கீங்க? உங்களுடைய தலப்பாவெல்லாம் கலட்டி கீழே வையுங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்க எங்களோட தலைப்பாகையை கலட்ட மாட்டோம். அதுதான் எங்களோட கௌரவமும் மரியாதையும். முட்டாளே, அடிமைகளோட பெருமை இந்த தலப்பாவை அணியறதுல இல்ல, அது உன்னோட எஜமானோட செருப்ப நக்குறதுல இருக்கு. எதுக்காக காத்திருக்கீங்க? அவங்களுடைய தலப்பாகெல்லாம் எடுங்க. இப்போ அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுங்க. இனிமே நாங்க தான் உங்க எஜமானர்கள், ஆரிய புத்திரர்கள். ஏ அழகி, வாங்க. அவளை தயவு செய்து விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம சகோதரர் மட்டும் பலியாகல, நம்மளோட கண்ணியம், பெருமை, சுதந்திரம் எல்லாம் பலியாயிடுச்சு. அதோட நம்ம மக்களோட சுதந்திரம் மொத்தமும் பலியாயிடுச்சு. இந்த சிந்து சமவெளியோட அமைதியான வாழ்க்கை மொத்தமும் செத்து போயிருச்சு. இது செத்த போனம் கிடையாது, இது மட்டும் செத்த போனம்
கிடையாது. இனி நம்ம எல்லாருமே செத்த போனோம்தான். இந்த மலை, ஆறு, அருவி எல்லாமே அவங்களுக்கு அடிமை ஆயிடுச்சு. நாமளும் தான் அவங்களுக்கு அடிமை ஆயிட்டோம். வணக்கம் குருதேவா. உங்க கட்டளைப்படியே நடந்துட்டேன் குருதேவா. அவங்களுடைய தலப்பாகையும் ஆயுதத்தையும் நாங்க பறிச்சிட்டோம். சபாஷ். நீங்க இப்போ எல்லாரும் அங்க இருக்கிற அழகான பெண்களை தூக்கிட்டு வந்திருக்க. அவங்க எல்லாரும் என்னோட அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் பிறக்க போற குழந்தைங்கள நம்மளோட படைகள்ல அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் பூர்வ கொடிகளுக்கும் சூத்திரர்களுக்கும் சண்டை வரும். 2 பேரும் சண்டை போட்டு நல்லா மோதிப்பாங்க. அப்புறம் நாம இந்த பூமியை மொத்தமா ஆழலாம். ஆரியர்கள் கொண்டு வந்த சாதி அமைப்பும் அதுல உள்ள அனைத்து அருவருப்பான போக்கும் நமக்குள்ள சண்டையிட சதி செய்கிறது. நீ சொல்றது உண்மைதான். ஆரியர்களோட பிடியிலிருந்து நம்ம மக்களை விடுவிக்கிற வரைக்கும் நம்ம மக்கள் விடுதலையில இருந்து புரட்சி பண்ணணும். நம்ம பின்னோக்கி போயிடவே கூடாது. அவங்கள நாம மனசளவுல அடிமைகளா மாற்ற வேண்டிய நேரம் இது. அப்பதான் நமக்கு அவங்க எல்லாரும் அடிமையா இருப்பாங்க. ஆனா எப்படி குருவே? குமரேந்திரா, ஒரு வேதம் இருக்கு. அதை பயன்படுத்தி அவங்க கிட்ட சொல்லு. அதுல சொன்னதெல்லாம் கடவுள் சொல்ல சொன்னதுன்னு சொல்லு. எல்லாத்தையும் விட உயர்ந்தது கடவுள்னு சொல்லு. அப்படியே ஆகட்டும் குருதேவா. கடவுளோட தலையிலிருந்து வந்தவங்க தான் பிராமணர்கள். தோளிலிருந்து வந்தவர்கள் சத்திரியர்கள். தொடையிலிருந்து வந்தவங்க வைசியர்கள். அப்புறம் காலில் இருந்து வந்தவங்க தான் சூத்திரர்கள். அதனால ரொம்பவே உயர்ந்தவர்கள் பிராமணர்களே. அதுக்கப்புறம் தான் சத்திரியர்கள், வைசியர்கள். ரொம்பவே தாழ்த்தப்பட்டவங்க இந்த பூர்வ குடியில இருக்காங்களே, சூத்திரர்கள். நீங்க சொன்னது சரியா நடக்கும் குருஜி. இன்னும் ஒரே ஒரு விதி இருக்கு. 4வது வர்ணத்தோட கடமை என்னன்னா, அவன் படிக்க கூடாது. அவனுக்கு மேல உள்ள ஜாதிகளுக்கு அவன் சேவை செய்யணும். இதுதான் தர்மம். புரிஞ்சுதா? புரிந்தது குருதேவா. நல்லது. இந்த வக்ரமான முட்டாள்தனத்தை நாம நடைமுறைப்படுத்திட்டோம்னா அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு அடிமையாவே இருப்பாங்க. சில பெருமை மிக்க பூர்வ குடிகள் தங்களை காடுகளில் மறைத்துக் கொண்டு ஆரியர்களுக்கு எதிராக தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் காட்டுவாசிகள் அல்லது பழங்குடிகள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் ஆரியர்களை கொரில்லா போர் முறையில் தாக்கிக் கொண்டே இருந்தனர். பெரும் போராட்டம் நடந்தது. இருந்தாலும் இயற்கை சீற்றத்தால் பசி பட்டினியில் இருந்து தப்பிக்க பல பழங்குடிகள் கிராமத்திற்கு குடியேறும் நிலைக்கு வந்தனர். எனினும் கிராமத்திற்குள் குடியேற ஆரியர்களால் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அவர்கள் மீது பல வன்கொடுமை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதனால் பூர்வ குடிமக்கள் கிராமத்திற்கு வெளியே செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பிறகு விளைநிலங்கள் ஓரமாக தங்களது வசிப்பிடத்தை ஏற்படுத்திக் கொண்டு பல கொடுமைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். அவர்கள் ஆரியர்களால் ஆதிசூத்திரர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களில் சிலர் போராட்டத்தை கைவிட்டு ஆரியர்களுக்கு அடிமையாக சேவை செய்வதற்கு கிராமங்களில் தஞ்சம் புகுந்தனர். இவர்கள் தீண்ட தகுந்த சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மேலும் இவர்கள் பெரும்பாலும்
ஆரியர்களுடன் கைகோர்த்து சொந்த சகோதரர்களை கொடுமைப்படுத்தி சுரண்டவும் செய்தனர். துரதிர்ஷ்டமான சில சம்பவங்கள் பூர்வ குடிகளை தாக்கிக் கொண்டே இருந்தது. குருவே, சில சூத்திரர்கள் நமக்கு விருப்பப்பட்டே அடிமையாக இருக்க விரும்புகிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் குருவே? அவர்களை வீட்டில் அனுமதித்து வேலைகளை செய்ய சொல்லுங்கள். ஆனால் அவர்களை உங்களோடு ஒருபோதும் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு மீதமுள்ள உணவுகள் மட்டுமே தர வேண்டும். புதிதாக எதுவுமே தரக்கூடாது. அடிமை காதணியை அணியுங்கள். அது ஒன்றுதான் வேறுபடுத்தி காட்டும். அவர்கள் எப்பொழுதும் நமக்கான அடிமைகள். நாம் குளித்த பிறகு அந்த அழுக்கு நீரை அவர்களை குடிக்க செய்யுங்கள். குருவே, நமக்கு அடிமை வேலை செய்ய மறுக்கிற சூத்திரர்களை என்ன செய்ய? ஏற்க மறுக்கும் சூத்திரர்களை அடித்து துன்புறுத்தி கொடுமைக்கு மேல் கொடுமைப்படுத்துங்கள். அவர்களை குறித்து பயப்பட ஒன்றுமே இல்லை. அவர்களும் நமக்கு ஒரு நாள் கட்டாயமாக அடிமையாகி விடுவார்கள். நம்ம அரசர்களோட சேவைக்கு சில அடிமைகளை நீங்க கொஞ்சம் அனுப்பி வைங்க. கட்டாயம் அனுப்பி வைக்கிறேன். ஹரியா, எதுக்காக வந்த? செருப்பு கொண்டு வந்திருக்கேன். தயாராகி விட்டதா? ஆயிடுச்சு எஜமா. நீ அங்க உட்கார், நான் இப்ப வந்துடுறேன். சரி எஜமா. எஜமானி, உங்க காலனி. ஆஹா, பிரமாதம், அருமையாக செய்திருக்கிறான். டேய் சூத்ரா, என்ன முதலாளி? நீங்க என்ன பண்ற? அந்த தொழுவத்துல மாடு செத்து கிடக்கு, போய் சுத்தம் பண்ணு போ. சரிங்க முதலாளி. இந்தா பெற்றுக்கொள். அவனிடம் கூறு, இதே போல் இன்னும் 2 ஜோடி செருப்புகளை செய்து கொண்டு வரச் சொல். சரிங்க எஜமானி. ஹரியா, எஜமா, இந்த காசை வச்சுக்க. அப்புறம் எஜமானி என்ன சொன்னார்னா, இதே மாதிரி 2 ஜோடி செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னார். செஞ்சிருந்தேன் முதலாளி. சுவாமி, கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு, அதை நான் நாய்க்கு போட்டுருவா? சரி. ஏ கழுவா, அந்த மிச்ச சாப்பாடு இலையில இருக்குல்ல, எடுத்துட்டு வா. அட, இன்று இங்கு எந்த நாயும் இல்லையே. எஜமானே, நாய்களை விரட்டி விட்டுட்டு அந்த சாப்பாடை இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நீ மிக சரியாக சொன்னாய். நாய் தின்பதை நாய் தின்கிறது. ஏய் அடிமை சூத்திரனே, அந்த மீதமான சாப்பாட்டை எடுத்துச் செல்.
இன்னைக்கு இரவு எனக்கு விருந்தாக போறவ இவதான். முதலாளி 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 மனைவி விட்டுருங்க முதலாளி முதலாளி மனைவி விட்டுருங்க முதலாளி 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 மனைவி விட்டுருங்க முதலாளி முதலாளி அவங்க நம்ம பெண்களை கடத்திட்டு போய் வேட்டையாடுறாங்க. இதை எப்படியாவது நம்ம மாத்தி ஆகணும். நம்ம உண்மையா எப்போதும் தூய இதயத்தோட இருந்து நம்மளோட உரிமைகளை எல்லாம் கண்டிப்பா மீட்டெடுப்போம். அதற்கான போராட்டத்தை நம்ம இப்பவே நம்பிக்கையோட தொடங்குவோம், தீர்க்கமா. இதற்காக நம்ம எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்போம். நம்ம வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிச்சா மட்டும்தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளால விடுதலை பெற முடியும். இதற்காக நம்ம பூர்வ குடிகள்லாம் ஒற்றுமையா இருந்து இதற்கு எதிராக போராடினா மட்டும்தான் நமக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஆரியர்கள் எப்பவுமே நம்மளை சுரண்டிட்டே இருப்பாங்க. நாம தான் ஒற்றுமையா இருந்து போராடணும். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி உன்னோட மனைவிய அந்த கொடுமைக்காரங்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பா காப்பாத்திடுவோம். சரி, நீ எங்களோட வா வா. நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் நீ என் கூட படுத்தனா அப்புறம் நான் உன்னை சுதந்திரமா விட்டுறேன். ஆனா எனக்கு எதிராக மட்டும் நீ நடந்த எனக்கு கடைசி வரைக்கும் நீ அடிமையா வேலை செஞ்சே ஆகணும். இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு தான். நீ இனிமேல் உயிரோட இந்த பூமியில இருக்க மாட்ட. வணக்கங்கள் குருதேவா. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பூர்வ குடிகள் நம்மள அப்பப்ப தாக்கிக்கிட்டே இருக்காங்க. காட்டுக்குள்ள அவங்கள போய் பார்த்தா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு குமரேந்திரா. அவர்கள் அடிமை சூத்திரர்களுக்கு உதவி செய்யவே கூடாது. அவங்கள பிரிச்சு ஆள்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழியை எடுத்து சொல்றேன். அவர்களோட வாழ்க்கைய பரிதாபத்தின் உச்சத்துக்கே கொண்டு போகணும். அது மட்டும்தான் அவங்கள மனசளவிலையும் உளவியலாவும் அவங்கள வீழ்த்தும். எங்களுக்கு புரியல குருஜி. நல்லா கவனமா கேளு. அவங்களோட ஆழ் மனசை அடிமையாக்க கடவுள், புண்ணியம், பாவம், பயம், மறுபிறவி, நரகம், சொர்க்கம், முன்னோர்களின் பாவம், யோனி சக்கரம், அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், நல்லது கெட்டது, நோய், கண் திருஷ்டி, தந்திரம், மந்திரம், எந்திரம், ஜோதிடங்கள், பேய் ஓட்டுதல் மற்றும் பில்லி சூனியங்கள், கிரகணம், நட்சத்திரம், அது மேல மூட நம்பிக்கையை விதைச்சிட்டோம்னா
அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே நமக்கு அடிமையாவே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எத்தனை தலைமுறை எடுத்தாலும் இதுல இருந்து அவங்க தப்பிச்சு போகவே முடியாது. பிரமாதமான யோசனை குருஜி. நான் உங்களுடைய சூழ்ச்சியையும் புத்தியையும் தந்திரத்தையும் சதி செய்யற திறனையும் வணங்குறேன். ஆனா குமரேந்திரா, உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் கேளு. அவங்கள சுரண்டி நம்ம ஆட்சிய நாம நிலைநாட்டணும்னா அதுக்கு அவங்களோட கல்வி, சொத்து, அவங்கள இதுல இருந்து நிரந்தரமா விலக்கி வச்சிடணும். அப்படியே ஆகட்டும் குருஜி, நான் அதே மாதிரியே செஞ்சிடறேன். அவங்க சடங்குகள், மரபுகள் மற்றும் அவங்கள மூட நம்பிக்கையில சிக்க வைக்கணும். அப்படியே ஆகட்டும் குருஜி. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்கள சாணம், கற்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நாகங்கள், அப்புறம் எல்லா மிருகங்களையும் வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நன்றி குருஜி, ரொம்ப நன்றி. அவங்கள மனசளவுல நாம அடிமைப்படுத்த எல்லா யுத்தியும் பயன்படுத்துங்க. சாம, தான, வேத, தண்டம். சாமம் என்றால் நன்றாக புரிந்து கொள்வதன் மூலம், தானம் என்றால் கொடுப்பதின் மூலம், வேதம் என்றால் ஒதுக்கி வைப்பது, தண்டம் கொடுமைப்படுத்தி அவர்களை ஒதுக்கி வைப்பது. அப்பதான் அவங்க 7 ஜென்மத்துக்கும் நமக்கு அடிமையாவே இருப்பாங்க. அந்த அடிமைகளை எப்பவும் இழிவா நடத்துங்க. அவங்கள இழிவாவே பாருங்க, இழிவா. அப்படியே ஆகட்டும் குருஜி. இயற்கையின் உயர்ந்த படைப்பாக மனிதன் இருந்தான். ஆனால் இந்த பூலோகத்தில் ஆரியர்களின் பேராசையால், வஞ்சக செயல்களால் சக மனிதனை தாழ்த்தப்பட்டவனாக கருதி அடிமைப்படுத்தினான். சூத்திரர்களின் மனதில் பொய்கள், மாயைகள், பயம் ஆகியவை மிக வஞ்சகமாக, ஆழமாக அவர்கள் மனதில் பதிக்கப்பட்டது. ஆகையால் மரம், செடி, கொடி, விலங்குகள், மலைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நெருப்புகள் என்று அனைத்தையும் இறைவனின் பெயரால் வணங்க ஆரம்பித்தான். அமைதி. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? எங்களோட புனிதமான மகா மந்திரத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? அந்த ஈயத்தை காய்ச்சி அவங்க காதுல ஊத்துக்க, சீக்கிரம். திசை தெரியாமல் போகின்றோம், தொடரும் துயரும் ஆறுமோ? போகின்றதே போகின்றதே, உரிமையாவும் போகின்றதே. நம் சுதந்திரம் பறிபோனதே, யாவும் கொள்ளையானதே. இந்த வாழ்க்கை நரகமானதே, அடிமைத்தனமும் மாறுமோ? பூர்வ குடிகள் வாழ்க்கையும் இங்கே கேட்பாரற்று போனதே. மானுடனே, மானுடத்தை அடிமை செய்தல் சரிதானா? பிராமணர்களின் வன்முறைகளையும் ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகளையும் தடுத்து நிறுத்த, ஒற்றுமை, நல்லிணக்கம், மனிதாபிமானம் போன்ற செய்தியை பரப்ப, அனைவருக்கும் சமத்துவ உணர்வை மீண்டும் ஏற்படுத்த, அனைத்து உயிரினம் மற்றும் மனிதர்கள் தங்கள் உரிமைகளை திரும்பப் பெற மனிதகுரு கௌதம புத்தர் பிறந்தார். அவர் தம் துறவிகளை பூர்வகுடிகள் வாழும் அனைத்து இடங்களுக்கும் அனுப்பி வைத்தார். புத்த துறவிகளின் நோக்கம் தங்களது வயிற்றுக்காக பிச்சை எடுப்பது அல்ல. அதன் வழியே மனித நேயத்தின் செய்தியை ஊக்குவித்து உயர்ந்த உணர்வின் உண்மை வரை பூர்வ குடிகளை உயர்த்தியது. மீண்டும் இந்த மண்ணில் சமத்துவம் தலை தூக்கியது. புத்தம் சரணம் கச்சாமி.
எங்களுக்கு பிச்சை இடுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்களேன். இது சூத்திரர்கள் வாழ்ற இடம். எங்க கிட்ட இருந்து யாரும் ஒரு கோவள தண்ணி கூட வாங்க மாட்டாங்க. ஆனா நீங்க சாப்பாடு கேக்குறீங்க. போங்க போங்க, தயவு செஞ்சு போங்க. கடவுளுங்களே தீண்டு தகாதவங்களா படைச்சிட்டாரு. அதனால நீங்க இங்க இருந்து போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க போயிடுங்க. இல்லனா நீங்களும் தீண்ட தகாதவங்களா ஆயிடுங்க. போங்க போங்க, தொடங்குங்க. என் சகோதரா, நான் உன்னை தொட்டுட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல. நாம எல்லாருமே மனிதர்கள் தான். என்ன சகோதரா, எந்த மாதிரியான கடவுள் மனிதர்களை தீண்டத்தகாதவர்களா படைச்சாரு? நீங்க ரொம்ப பெரிய மகான். நீங்களும் மிகச் சிறந்த மனிதனாக மாறலாம். அது எப்படி? முதல்ல உங்க மனசுல இருந்து தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க. உங்களை சூத்திரர்களா கருதுவதை நிறுத்துங்க. குருட்டு நம்பிக்கைகளை கைவிடுங்க. அப்புறம் என் சகோதரா, உங்க வாழ்க்கையில சுக துக்க காலகட்டங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. ஆனா கடவுளுங்களே பிராமணர்களுக்கும் உயர் சாதி வகுப்பினருக்கும் சேவை செய்ய தான் அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க. அன்பு சகோதரா, சாதி அமைப்பை இயற்கை உருவாக்கவில்லை. இயற்கை அன்னை தன் படைப்பில் எப்பொழுதும் பாகுபாடு காட்டுவதில்லை. சூரியன் உதித்து உலகத்திற்கே வெளிச்சம் தருது. அதே மாதிரி காத்தும் யாருக்கும் பாகுபாடு காட்டுறதில்லை. எல்லா மனிதர்களுமே சமமானவர்கள் தான். தீமையான காரியம் செய்யறவங்கள கெட்டவங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லது செய்யறவங்கள நல்ல மனுஷங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையிலே கடவுள்னா என்ன? உங்க இதயத்தை நீங்க தூய்மையா வச்சிருந்தா, அன்பா நடந்துகிட்டா நீங்களே கடவுளா ஆயிடுவீங்க. உங்க பேச்ச கேட்ட உடனே எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆனந்தமான பேச்ச நாங்க கேட்டதே இல்லை. யார் இவங்க? எப்படி தீண்டத்தகாதவங்க காலனிக்குள்ள போனாங்க இவங்க? நம்ம பண்டிட்ஜிட்ட போய் சொல்லணும். அன்பு சகோதரா, இப்ப எனக்கு ரொம்பவே பசியா இருக்கு. அன்போட சாப்பிட எனக்கு கொஞ்சம் உணவு தான். கட்டாயம் தரேன், நிச்சயமா இதை எடுத்துட்டு வரேன். பண்டிட்ஜி, பண்டிட்ஜி, பெரிய குற்றம், பெரிய குற்றம். அட என்ன முட்டாளே! நான் தீண்டத்தகாதவங்க காலனிக்குள்ள சில துறவிகளை நான் அங்க பார்த்தேன். அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தொட்டு பேசினாங்க. துறவிகளா? தீண்டத்தகாதவங்க காலனிக்குள்ளையா? ஆமா. இல்ல, அவங்க கண்டிப்பா சூத்திரர்களா தான் இருக்கணும். இதுல என்ன பெரிய வித்தியாசத்தை பார்த்துட்ட? ஒரு பசி எடுத்த சூத்திரன் வேற ஒரு சூத்திரன்ட்ட பசி எடுக்குதுன்னு கேக்குறான். ஆக ரெண்டு பேருமே பசியா தானே கிடக்குறானுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க ஜமா. சூத்திரர்கள் இல்ல. ஆமா, நம்ம இல்ல, நம்ம சூத்திரம் இல்ல. நாங்க இல்ல. நம்ம இனிமேல் அப்படி இல்ல. இந்த மண்ணின் பூர்வகுடிகள் பெரும் திரளாக இப்பொழுது பௌத்தத்தை ஏற்றனர். பேரரசர் அசோகரின் ஆட்சியின் போது
50 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பௌத்தமானது பரவியது. இப்போ நாம இந்த முடிச்செல்லாம் துண்டிக்க வேண்டும். எதற்காக குருஜி? மறுபடியும் அவங்களுக்கு எதிராக சதி செய்யணும். சதி செய்யணுமா? சரி, நான் சொல்றத கேளுங்க. நீங்க பௌத்த மதத்துக்கு மாறி பௌத்த துறவிகளோட ரகசியத்தை பத்தி, பலம் பலவீனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சரி குருவே. அப்புறம் நீங்க தோற்றத்துல பார்க்கிறதுக்கு பௌத்தரா இருப்பீங்க, ஆனா உங்களோட இதயம் ஆரியரா இருக்கணும். புரிஞ்சுதா? பேரரசர் அசோகரின் சோகமான மறைவுக்கு பிறகு பிராமணர்களின் கொடூர திட்டங்கள் வெற்றி அடைந்தன. மகா மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. நமது பேரரசில் ஜாதி கலைகளை வளரவிடக்கூடாது. தீண்டாமை, பாரபட்சம், அநீதி, சமத்துவமின்மை, மது அருந்துதல், மேலும் திருட்டுத்தனம் மற்றும் மோசடிகள் எதையும் அனுமதிக்க கூடாது. பிறகு யாரேனும் இதை மீறினால் கூட கடுமையான தண்டனையை விதியுங்கள். சரிங்க அரசே. மரியாதைக்குரிய புத்தரின் ஆழ்ந்த போதனைகள் பரவுவதன் மூலம் மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக உள்ளனர். யாரையும் புண்படுத்துவதே இல்லை. அனைவரும் சமமாக, அனைவரும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அரசே. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. சுங், என்ன பேசுகிறாய் நீ? நீங்கள் உட்பட பௌத்தத்தின் முடிவை பற்றி தான் பேசுகிறேன். இந்த துரோகியை பிடித்துக் கொள்ளுங்கள். அரசரை கீழே கொண்டு வாருங்கள். நான் உன்னை முழுமையாக நம்பினேன் அல்லவா? நீ ஒரு நம்பிக்கை துரோகி. நீங்கள் எப்போதும் நன்றியுடன் இருந்ததும் இல்லை, இனிமேலும் இருக்க போவதும் இல்லை. இனி வரும் என் தலைமுறையிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். இதற்கான பின்விளைவுகளை சந்திக்க தயாராக இருங்கள். வாயை மூடு. நீ அதிகமாக பேசுகிறாய். இனி வரும் உங்கள் தலைமுறைகள் எங்களை என்ன செய்துவிட முடியும்? அடிமை மனிதர்கள். உங்கள் சந்ததிகள் அனைவரும் எங்கள் அடிமைகள். அவர்கள் எப்போதுமே எங்களுக்கு அடிமையாகத்தான் இருப்பார்கள். இப்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? இப்போது இந்த சிம்மாசனமும் பேரரசும் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். இனி இந்த நாட்டை நான் தான் ஆளப் போகிறேன். பேரரசன் சுங், மகாராஜா சுங். குருதேவா, வணங்குகிறேன் குருவே. தீர்க்க ஆயுசுடன் இருப்பாய். உங்களை வரவேற்கிறேன் குருவே. உங்களுடைய கட்டளைப்படியே அந்த புத்த மகாராஜாவை கொன்றுவிட்டேன். இப்போது இந்த ராஜ்யத்தை நான் கைப்பற்றி விட்டேன். புத்த சகாப்தத்தின் கதை முடிந்து விட்டது. இப்போது நமது ஆட்சி ஆரிய ஆட்சி. தீர்க்க ஆயுசுடன் இருப்பாய். இனி நாம் என்ன செய்ய வேண்டும் குருதேவா? என் அன்புக்குரிய சுங், நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன். அவங்க எப்படி நம்ம கிட்ட இருந்து ஆட்சியை பறிச்சாங்கன்றத ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி குருவே? அவங்க சூத்திரர்களோட புத்தியையும் நம்பிக்கையும் பௌத்தர்கள் உயிரை கொடுத்து செயல்பட வச்சுட்டாங்க. அப்படியானால் நம் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? சுங், இது நம்ம பண்டைய வேத நூல். இது நம் இறைவனால் எழுதப்பட்ட மனுஸ்ருதி.
இதில் கொடுக்கப்பட்ட சட்டங்களை தெளிவாக நீ உள்வாங்க வேண்டும். சரி குருதேவா. இந்த மனுஸ்மிருதி இருந்துச்சுன்னா சூத்திரர்களை ஆயிரக்கணக்கான ஜாதிகளா பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே ஒன்னு சேரவே விடக்கூடாது. ஆனால் குருவே, ஒரு ஆளை பார்த்ததும் அவன் ஜாதியை கண்டுபிடிப்பது எப்படி? காடுகள்ல மறைஞ்சு இருந்துகிட்டு நம்மள கோழத்தனமா தாக்குறாங்க இல்லையா, அவங்கள முதல்ல குறி வைக்கணும்னு சொல்றேன். இந்த பழங்குடி மக்கள் எல்லாரையும் அரகர்கள், இழிவானவர்கள்னு எல்லார்கிட்டையும் பரப்பி விடுங்க. நான் சொன்னது புரிஞ்சதுல? பிரமாதம் குருவே, பிரமாதம். நம்ம கூடவே இருந்துகிட்டு நமக்கு எதிராக வேலை செய்யற சூத்திரர்களுக்கு மிக மோசமான வேலையை கொடுங்க. அவங்கள விலங்குகளை சுத்தம் பண்ண வைங்க, மலம் அள்ள வைங்க, பிணத்தை தூக்க வைங்க. இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செய்ய வைங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? அவங்கள தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அவமானப்படுத்துங்க. அவங்க கழுத்துல பானையை கட்டி விடுங்க, இடுப்புல விளக்கமாற கட்டி விடுங்க. அவங்களோட உமிழ் நீர் இந்த தரையில கூட விழவே கூடாது. அப்படி விழுந்துச்சுன்னா தீட்டாயிடும்னு சொல்லுங்க. சொன்னது புரிஞ்சுதா? ஆகட்டும் குருவே. நம்ம கட்டளைகளை ஏத்துக்கிட்ட அடிமைகளை மிருகங்களை போல வேலை வாங்கிக்கிட்டே இருக்க. அவங்கள காவலாளியாவும் விவசாயியாவும் சிற்பிகளாவும் அந்த முட்டாள்களை அந்த மாதிரி வேலைக்கு பயன்படுத்துங்க. இவங்க எல்லாருமே உயர்ந்த ஜாதி, தீண்ட தகுந்த சூத்திரர்கள் சொல்லுங்க. இவர்களோட சகோதரர்களான காட்டுவாழ் மக்களோட சண்டை போடணும். மேலும் அவங்கள தீண்ட தகாதவங்களா, அது மட்டும் இல்லாம அவங்கள ஆதிவாசியா நினைக்க வைக்கணும். சரி குருவே, மிக அற்புதம், மிக அற்புதம். ஜாதி பேரை வச்சு விளையாடி அவங்களுக்கு நாம ஜாதி வரிய உண்டாக்கணும். சூத்திரர்கள் நமக்கு எதிராக மீண்டும் ஒன்றுபடவே கூடாது. அவங்க நமக்கு எப்பவுமே எதிராக செயல்படவே கூடாது. அவங்க எப்பவுமே கிளர்ச்சி செய்யக்கூடாது. அப்படியே ஒரு ஜாதி சமூகம் கலகம் செஞ்சாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சாதி சமூக அமைப்பும் அவங்களை எந்த நேரத்திலையும் ஆதரிக்கவே கூடாது. ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் செய்யும் கிளர்ச்சியை நான் ஒரு சில நொடிகளிலேயே அடக்கி விடுவேன். ஒரே ஜாதி கலகத்தை சுலபமா அடக்கிடலாம். இதுதான் நமக்கான முழுமையான வெற்றி. சரி குருவே, பௌத்த மதத்தை என்ன செய்ய வேண்டும் குருவே? இனி எப்போதுமே பௌத்த மதம் இனி எங்கேயுமே இருக்கவே கூடாது. பௌத்த மதம் சேர்ந்த யாரும் உயிரோடவே இருக்கக்கூடாது. எல்லாரையும் கொன்னுடு. உங்கள் கட்டளையை ஏற்கிறேன் குருவே. நான் முடிவு செய்து விட்டேன் குருவே. எவராக இருந்தாலும் புத்த துறவிகளின் தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வந்தால் பொன்னும் பொருளும் பரிசாக தருவேன் என்று அறிவிக்கிறேன். இங்கே ஆரிய சூழ்ச்சி வென்றதே, அசோக ஆட்சி அகன்றதே, பௌத்த ராஜ்யம் வீழ்ந்ததே, அடிமைத்தனமும் வந்ததே, சனாதனம் இங்கு வந்ததே, சுதந்திரம் பறிபோனதே, சுதந்திரம் பறிபோனதே. அட கடவுளே, எந்த மாதிரி அநியாயம் எல்லாம் இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? நிம்மதியா மூச்சு விட முடியல, நல்லபடியா தண்ணி குடிக்க முடியல, எங்க சொந்த மண்ணுல தெரியாம எச்சிய கூட துப்ப முடியல. என்ன வாழ்க்கை இது கடவுளே? இந்த பானைய எங்க கழுத்துல கட்டி விட்டு இருக்காங்க. எங்க மண்ணில் எங்க கால் தடத்தை அழிக்கிறதுக்கு எங்க இடுப்புல இப்படி இப்படி ஒரு விளக்கமாற கட்டி விட்டுருக்காங்க. இப்படி இப்படி இதோட நாங்க எப்படி வாழ்வோம்? இது எந்த வகையில நியாயம் கடவுளே? எதுக்காக மனசாட்சி இல்லாம இப்படி படைச்ச ஆண்டவனே? இந்த இந்த ஆரியர்கள் எங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க? என்ன என்ன அநியாயம் இது? நீயே கேளு இறைவா, என்ன
அநியாயம் இதை நீயே சொல்லு இறைவா. எங்களுக்கு மட்டும் ஏன் அநியாயம் நடக்குது இறைவா? முதலாளி, நீங்க இந்த இடத்த பார்க்க வர்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப அழகான இடம் தான். மகளே, வைத்தியர் என்ன பரிசோதிப்பாரா? ஆமா அப்பா, பாப்பாரு. கண்டிப்பா இன்னைக்கு வைத்தியம் பாப்பாரு. ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. சூத்திர ஜாதியில இப்படி அழகான பெண் பிறக்க முடியுமா என்ன? முதலாளி, இதெல்லாம் உங்களுடைய அருளால தான் நடந்திருக்கும் நினைக்கிறேன். வாய மூடு. போங்க, போய் அவளை என்கிட்ட கொண்டு வாங்க. சரி முதலாளி. ஏய் பொண்ணு, வா. தாகூர் ஐயா உன்னை கூப்பிடுறாரு. இவ என்னோட பொண்ணு முதலாளி. என்ன நடந்துச்சு? என் மக ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவளை மன்னிச்சிருங்க சாமி. அவ தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சாமி. நீ எல்லாம் என்ன ஒரு அப்பா. உன்னோட மகா இப்ப பெருசா வளர்ந்துட்டா, அதை பத்தி என்னன்னு கூட உனக்கு தெரியாதா? ஏய் பெண்ணே, எங்க கூட வா வா. முதலாளி, என் மகளை விடுங்க, என் மகளை விடுங்க, என் மகளை விடுங்க. என்ன ஒரு அழகு. முதலாளி, என் மகளை எங்க ஜாதியில கூட உன்ன மாதிரி ஒரு அழகி இல்லையே. முதலாளி, என் மகளை விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க. முதலாளி, என் மகளை தயவு செய்து விட்டுருங்க, என் மகளை தயவு செய்து விட்டுருங்க. உங்க காலில் வேணா கூட விடுற முதலாளி, உங்க காலில் வேணா கூட விடுற முதலாளி. விட்டுருங்க முதலாளி, விட்டுருங்க முதலாளி, விட்டுருங்க முதலாளி. சூத்திர நாயே, இந்த தாகூரை தொடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அடிங்க அவனை. விட்டுருங்க, அடிக்காதீங்க அவரை. விட்டுருணுமா? அவரை அடிக்காதீங்க. இங்க பாரு, உங்க அப்பா உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத கேட்கணும். இன்னைக்கு ராத்திரி என் கூட இருந்துட்டு போ. நீ மட்டும் மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் அவன் உயிரோட இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? அற்புதமான அழகு. இன்னைக்கு இரவு உன்னை சந்தனத்தால குளிப்பாட்டுறேன். அதுக்கப்புறம் நீ என் கூட ராணி மாதிரி எப்பவும் இருக்கலாம். இப்ப இது உனக்கு பொருந்தவே பொருந்தாது. கழட்டி போட்டு. டேய், அவ கட்டி இருக்க தொடப்பத்தை கழட்டி போடுங்கடா. ஏன்னா இப்ப அவ என்னோட இளவரசி. சீக்கிரம். என் மகளை விட்டுருங்க, சொன்ன கேளுங்க. என் மகளை விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க, தயவு செய்து என் மகளை விட்டுருங்க, மகளை விட்டுருங்க, தயவு செய்து என் மகளை விட்டுருங்க. கடவுளே, என் மகளை விட்டுருங்க. வாரியர்களே, வா செல்லம், வா வா வா. உன்னுடைய செயலெல்லாம் பிசாசுடைய செயல. நீங்க எல்லாருமே பிசாசுக்கு தான். எங்களை கீழ் சாதின்னு சொல்லிட்டு நீங்க பிசாசு மாதிரி நடந்துக்கிறீங்க. நீங்க எல்லாம் பிசாசுக்கு தான். எங்க ரத்தத்தை குடிக்கிறீங்க. நீங்க எல்லாம் பிசாசுக்கு தான். கடவுளே, என் மகளை காப்பாத்து. பிசாசுகளா, இந்த மண்ணுல விழுற நிழல் கூட உங்களை விற்பனை செய்யுது. எங்களை கீழ் சாதின்னு சொல்றியே, என் மகளை தொட்டா நீ கீழ் சாதி ஆக மாட்டியா? நீ கீழ் சாதி ஆக மாட்டியா? உன்னோட புனிதம் கெட்டு போகாதா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. ஏ வானமே, அவங்க மேல விழ மாட்டியா? தயவு செஞ்சு விழு. ஏ பூமி தாயே, நீ தயவு செய்து பிளந்து இவங்களை மூழ்கடி. பூமி தாயே, தயவு செய்து பிளந்துரு இவங்களை மூழ்கடி. தயவு செய்து மூழ்கடி இவங்களை மூழ்கடி. கடவுளே, தெரியாமல் போகின்றோம், தொடரும் துயரும் மாறுமோ? போகின்றதே போகின்றதே, உரிமையாவும் போகின்றதே.
நம் சுதந்திரம் பறிபோனதே, யாவும் கொள்ளையானதே. கருணையே இல்லாத ஆண்டவா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? எங்களுக்கு எதுக்கு இந்த தீண்டாம? எதுக்கு நாங்க தீண்டத்தகாதவர்களா ஆனோம்? இறைவா, இத போக்க மருந்தே இல்லையா? அவங்க எங்களை தொடர்றதே கிடையாது. எங்களுக்கு வாழவே விருப்பம் இல்லை. இந்த வாழ்க்கை நரகமானதே, அடிமைத்தனமும் மாறுமோ? பூர்வ குடிகள் வாழ்க்கையும் இங்கே கெட்டாரற்று போனது. மானுடனே மானுடத்தை அடிமை செய்தல் சரிதானா? தாஷு, தாஷு, தாஷு. என்னமாச்சு? என் முடியெல்லாம் வெட்டிட்டாங்க. யாருமா இதை செஞ்சாங்க? நான் அவங்க கையை வெட்டுறேன். யாருன்னு சொல்லுங்கம்மா, யாருன்னு சொல்லுங்க. வேணாம் மகனே, வேணாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உயர் சாதி மக்கள் மேல என் நிழல் பட்டுடுச்சா, அதுக்காக என் முடிய வெட்டிட்டாங்க. கேட்டா நாக்கு வெட்டுவாங்க. யார் நாக்கு வெட்டுறாங்கன்னு நான் பாக்குறேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். இதை யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேம்மா, சும்மா விட மாட்டேன். வேணாம், வேணாம். சொன்ன கேளு. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எந்த வேசி மாவட்ட என் அம்மாவோட முடிய வெட்டினது? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பிராமணனை பார்த்து நீ வேசி மகன் சொல்லுவ? அதுக்கு உண்டான தண்டனை உனக்கு கிடைக்கும். அப்படின்னா என் அம்மாவோட முடிய வெட்டினதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை? முதல்ல தண்டனையா முடியதான் வெட்டணும். இப்ப அதுக்கு பதிலா உன் தொண்டை அறுத்தே ஆகணும். இது பண்ணது யாரு? இத பண்ணது யாரு? அந்த வேசிமாவு யாரு? எல்லாம் புத்த மதத்தால வந்ததுதான். இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். மனுஸ்மிருதியில நீ பேசினதுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்களோ அதுபடியே தண்டிக்கப்படுவ நீ. அவனை கீழே தள்ளி விடுங்க. நான் சொல்றேன், உனக்கு தைரியம் இருந்தா வெளியே வா. இவர்கள் என்னோட சகோதரர்கள். ஏய், நான் உனக்கு சகோதரன்லாம் கிடையாது. அட, இந்த கொடுமைக்காரர்களுக்கு அடிமை வேலை செய்பவர்களா நீங்கள்? நீங்கள் துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள். நேரம் வாய மூடுறியா? நாங்க சூத்திரர்களே கொஞ்சம் உயர்ந்த சூத்திரங்க. உயர்ந்த சூத்திரர்களா? ஆனாலும் நீங்க இந்த சூத்திரர்கள் தானே? ஏய், நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. மகாராஜா, இவன் நம்ம யாகத்தையே கலைச்சிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம சடங்கு எல்லாத்தையுமே கலைச்சிட்டான். மனு தர்மத்துல சொல்லி இருக்கிறபடி ஒரு சூத்திரன் பிராமணனை எதிர்த்து பேசினா அவன் நாக்கு அறுத்தே ஆகணும். நம்ம சாஸ்திரங்கள் மந்திரங்களை எவனாவது கேட்டானா ஈயத்தை காய்ச்சி அவன் காதலையே ஊத்தணும். இதுதான் சரியான தண்டனை. அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா இவன் ரெண்டையுமே செஞ்சிருக்கான். அவன் நாக்கு அறுத்து அவன் ரெண்டு காதலையும் ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க. அதிகாரத்துக்கு எதிராக பேசுற நாக்க வெட்டுவீங்கன்னா அப்ப உங்க காதுகளை மூடிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப அப்படிதான் பேசுவேன். வேணும்னா உங்க காதுகளை மூடிக்கோங்க.
என் பிள்ளைக்கு என்னாச்சு? சீக்கிரமா நிறைவேற்றுங்க. இவனை இந்த எல்லையிலிருந்து கொண்டு போய் அந்த பக்கம் அவனை தூக்கி எறிங்க. பண்டிதரே, இந்த யாகத்தை நாம சுத்தம் பண்ண பிரம்மசூத்திரத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஆலோசனை. சரி வாங்க போவோம். அம்மா, அங்க இருக்கான் தாசு. தாசு, தாசு, எழுந்திருப்பா. கடவுளே, நான் சொன்னனே உன்னை போக வேணான்னு. ஆனா நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லையே. அட கடவுளே, இவனுக்கு என்ன நடந்தது? இவனுக்கு என்ன நடந்தது கடவுளே? அடே தாசு, தாசு. தம்பிய வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போலாமா? சீக்கிரம் இங்க இருந்து போவோம். விளக்கு மாறிய பானைய அவனுக்கு கட்டி விடு. கடவுளே, என் மகனை இப்படி பண்ணிட்டாங்களே. சீக்கிரமா வாங்க. இங்க வராதீங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. ஐயா வைத்தியர் ஐயா, அவரோட நாக்க துண்டா வெட்டிட்டாங்க. அவன் ரொம்ப பேசி இருந்திருப்பான், நாக்க வெட்டி இருந்திருப்பாங்க. கருணை காட்டுங்க வைத்தியரே, என் மக மேல கருணை காட்டுங்க. அவன் நாக்கு தானே போச்சு, உயிர் ஒண்ணும் போகல. பேசாம போங்க. அப்படி நீங்க சொல்லாதீங்க. என் பையனை நீங்க தான் காப்பாத்தணும். கொஞ்சம் சத்தப்படாம இரு, தாரேன். இந்தா எடுத்துக்கிட்டு போ. அதை எடுத்துட்டு வாப்பா. இத தண்ணியில கலந்து அவனுக்கு குடிக்க கொடுங்க. என் நேரத்தையும் வீணாக்கிக்கிட்டு அவங்க இடத்துல அவங்க இருக்கணும். ரொம்ப பேசக்கூடாது. புரட்சி பண்றேன்னு சொன்னா இப்படித்தான் நடக்கும். என் பையனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? அவன் குடிக்க தண்ணி கேக்குறான். நான் போய் அந்த கிணத்துல இருந்து எடுத்துட்டு வரேன். சொன்னா கேளுங்க, போகாதீங்க. சொல்றது கேளுங்கம்மா. வேணாம்மா, வேண்டாமா. நம்ம அங்க இருந்து தண்ணி எடுக்க கூடாதுமா. சொல்றது கேளுங்கம்மா. வேணாம், போகாதீங்க. அம்மா, அந்த கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுமா. சொன்னா கேளுங்கம்மா. அம்மா, எடுக்காதீங்கம்மா. வேண்டாமா. அம்மா, நம்ம எல்லாரையும் கொண்டுடுவாங்கம்மா. வேண்டாமா. அம்மா, வேணாம்மா. சொல்றது கேளுங்க. நம்மள கொலை பண்ணிட்டு வாங்கம்மா. வேணாம், வந்துடுங்கம்மா. அவங்க நம்மள கண்டிப்பா கொலை பண்ணிட்டு வாங்கம்மா. அங்க பாருங்க சூத்திரர்கள். ஏய் சூத்திர நாயே, நீங்க எங்களுடைய புனித நூல்களோட புனித தன்மையை நீங்க கெடுத்து விட்டுட்டீங்களே. உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க போயிடுங்க. சீக்கிரமா போயிடுங்க. போங்கன்னு சொல்றல. செத்து போ. என் பிள்ளைய அடிக்காதீங்க. என் பிள்ளைய அடிக்காதீங்க. என்ன விட அடிச்சுக்கோங்க. அவங்க செத்துட்டாங்க.
சகோதரர்களே, நாம அந்த கிணத்தை சுத்தம் செஞ்சு அங்க பூஜையை நடத்தி ஆகணும். அதுக்கு நரபலியும் கொடுத்தாகணும். வாங்க போலாம். பூர்வ குடிகள் வாழ்க்கையும் இங்கே கேட்பாரற்று போனது. மானுடனே மானுடத்தை அடிமை செய்தல் சரிதானா? 712ஆம் ஆண்டு முகமது பின் காசிம் இந்தியாவை தாக்கினார். அந்த சக்தி வாய்ந்த தாக்குதல் பார்ப்பனர்களை குலை நடுங்கச் செய்தது. முஸ்லிம்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றினார்கள். அதற்கு ஒரே காரணம், பண்டைய தேசத்தில் பெரும்பான்மையான மக்கள் சூத்திரர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு ஆயுதம் வைக்க உரிமை இல்லை. மேலும் இவர்கள் ஆயுதம் பயன்படுத்தும் பயிற்சியும் பெறவில்லை. கற்பனை செய்து பாருங்கள், இப்படி ஒரு நாட்டை கைப்பற்றுவது எவ்வளவு எளிது என்று. மக்கள் தொகையில் 5% மட்டுமே போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதனால் முஸ்லிம்களுக்கு எதிரான போரில் சொத்து மற்றும் பணம் இழப்பு ஏற்பட்டு ஆரிய ஆட்சியின் முதுகெலும்பு உடைந்தது. வஞ்சக புத்தியுள்ள ஆரியர்கள் இப்போது துன்புறுத்தப்பட்டனர். இந்த நேரத்தில்தான் ஆட்சியாளர்களின் நம்பிக்கையை பெற பார்ப்பனர்கள் நல்ல நேரம் குறித்துக் கொண்டிருந்தனர். பார்ப்பனர்கள் முகலாய மன்னர்களை ஏமாற்றத் தொடங்கினர். நாங்களும் படையெடுப்பாளர்கள் தான் என்றனர். மேலும் பார்ப்பனர்கள் தங்களுடைய மனைவி மகள்களை முகலாய மன்னர்களுக்கு கொடுத்தும் அவர்களுடன் பிணைப்பை உருவாக்கினர். இந்த வழியில் அவர்களின் ஆட்சி கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக நடந்தது. முகலாயர்களின் ஆட்சியில் பூர்வகுடியின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் முகலாய மன்னர்களோடு வந்திருந்த சுஃபி மகான்கள் இந்த அவலத்தை மாற்ற பூர்வகுடிகளுக்கு கல்வி அளித்தார்கள். இதன் மூலம் சூத்திரர்களின் வாழ்வில் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மற்றும் கண்ணியம் பற்றி பூர்வகுடிகள் மெதுவாக தங்கள் வாழ்க்கையை பற்றி மறுபரிசீலனை செய்ய தொடங்கினர். மரியாதையுடன் வாழ விரும்பினர். இதுவே ஒரு புதிய புரட்சியாக சீக்கிய மதமாக உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது. இந்த பூர்வ குடிகளுக்கு சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற எண்ணங்கள் அவர்களின் மனதில் நிலை பெறச் செய்தது. அப்படிப்பட்ட இந்த புரட்சியானது சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியது. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் நீங்க எங்கேருந்து வரீங்க? நான் பாபா நானக்கோட சீடன். உங்களை மாதிரி மக்களுக்கு அவரோட செய்தியை சொல்ல தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? அப்போ சரி, அப்போ அவரோட செய்தியை சொல்லுங்களேன். உங்களோட பிள்ளைங்களை எல்லாம் பாடம் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. ஏன்னா குருநானக்கோட போதனைகளால ஒருவர் தன்னோட வாழ்க்கையை நேர்த்தியான முறையில் வாழ தொடங்கினா சுத்தி இருக்க பிறரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியா மாத்திருவாங்க. அதுக்கு நீங்க அறிவென்னும் புனிதத்துல குளிக்கணும். ஆன்மீக விவாதங்கள்ல, விழாக்கள்ல நீங்க கலந்துக்கணும். அதுக்கான மருத்துவரும் மருந்தும் அங்கேயே தான் இருக்கும். எல்லா சமூக சாதி அமைப்பினரை சேர்ந்தவங்களுக்கும் அங்க சிகிச்சையும் அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு நீங்க போறதுனால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உடலும் மனமும் ரொம்பவே ஆரோக்கியமாகும். அவங்க எங்களை உள்ள சேர்த்துப்பாங்களா? நாங்க தான் தீண்டத்தகாதவங்கல்ல. நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம். நாம் அனைவருமே இயற்கை அன்னையின் மகன்கள். மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம எல்லாருமே சமந்தான். நாம ஒரு தாய் மக்களா ஒரே வழியில வந்தவங்க தான். நாம எல்லாருமே சமந்தான். நமக்குள்ள எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது. சாதிய பாகுபாடுலாம் மனிதனால சுயநல நோக்கத்தால உருவாக்கப்பட்டவை தான் இது எல்லாமே. ஆரிய வேதமான மனுஸ்மிருதி என்னும் ஆரியர்கள் உருவாக்கின அலங்கார இரும்பு சங்கிலி மூட நம்பிக்கையால் நம்மளை கட்டி நம்ம உழைப்பை சுரண்டி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. செய்வின, சூனியம், விலங்குகளை கும்பிடுறது, கல்லை போட்டு கும்பிடுறது, மந்திரம், தந்திரம், எந்திரம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய துன்பமாவும் நரகமாவும் மாத்திக்கிட்டு இருக்கு. நீங்க ஒளியை நோக்கி நகர்ந்து அதுல இருந்து உங்களை விடுவிச்சு புதுப்பிச்சுக்குங்க. பல ஆண்டுகளாக நம்ம அழகா இல்லைன்னு நம்மளே நினைச்சு அழுத நிலை இனிமேல் மாறப்போகுது. புதிதாக நட்சத்திரம் பிறப்பது அரிதான ஒன்றுதான். காலம் மாறப்போகுது. உங்க சோகங்கள் முற்றிலும் மாறப்போகுது. உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரப்போகுது. நல்ல தேசம் படைப்போம்.
நல்ல தேசம் படைப்போம். இழிவை ஒழித்து விட அழிவை தடுத்து விட அடிமை விலங்கொடிக்க சூழ்ச்சியை சுட்டரிக்க ஒரு நாணக்கை தந்தது நம் தேசம். நம் தேசம் மனுவென்னும் மதுவாள் மரித்தது மானுடம் சதி என்ற சாக்கடை அறிவின் நாற்றம். ஒரு நாணக்களியில் வளருது தேசம். வளருது தேசம். சூழ்ச்சியில் சிக்குண்டு சூத்திரனானான் வர்ணத்தை சொல்லி வாழ்க்கையை கொன்றான். ஒரு கோவின் சிங்கால் நல்வழி கண்டோ நல்வழி கண்டோ. ஆண்களை எல்லாம் அரசன் என்றார், பெண்களை இனிமேல் அரசி என்றார். அறிவது தனையே குருவெனச் சொன்னார். மறுநீதி அது மாறாத துயரம். எரித்து பொசுக்குவோம், எரித்து பொசுக்குவோம். அட சூத்திரர்களே, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நீங்க எல்லாருமே எங்களால ஒதுக்கப்பட்டவங்க. உங்க நிழல் எங்க மேல பட்டா கூட தீட்டாய் போயிரும். போங்க, பின்னாடி போங்க. அட நிறுத்துங்க, நிறுத்துங்க. அவர் தும்மிட்டாரு. ஒரு தும்மல் நல்லது, ஒரு தும்மல் கெட்டது. இது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான். இந்த சகனம் நமக்கு கிடையாது. செல்லுங்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்தியாவின் பூர்வகுடி மக்களுக்கு புனித துறவிகள் மற்றும் குருமார்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கற்பித்தார்கள். இதை சற்றும் பொறுத்து கொள்ள முடியாத ஆரியர்கள் தங்கள் சூழ்ச்சி புத்தியால் முகலாய மன்னர்களை சீக்கிய குருமார்களுக்கு எதிராக தூண்டிவிட்டார்கள். மேலும் குருபாணியின் உணர்வு பூர்வமான உரையை அளிக்க சதி செய்தனர். அந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற கடுமையாக உழைத்தனர். வணங்குகிறோம் மகாராஜா. வாருங்கள் சந்தோஷா, எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று நினைக்கிறேன். கெட்ட நேரம் நமக்கு நெருங்கி விட்டது. என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? ஆளுநர் உண்மையை தான் உங்ககிட்ட சொல்றாரு. இந்த சூத்திரர்களும் பூர்வ குடியினரும் புரட்சியாளர்களா மாறி போராடி அவங்க ஆட்சி செய்ய போறாங்க. ஆட்சி செய்ய போறாங்களா? இது கட்டாயம் நடந்தே தீரும் போல இருக்கு. ஆமா, நடக்கும். முதல்ல கூச்சல் போடுறதை நிறுத்துங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இது காலங்காலமா வர்ணாசிரம தர்மத்தின் மூலமா நாம யாரையெல்லாம் கல்வி கற்க விடாமல் தடுத்தோமோ அவங்க எல்லாம் கண்ணியம், பகுத்தறிவு, ஆட்சி, அதிகாரம், நல்ல வாழ்க்கைக்கான அடிப்படை உரிமை பெற படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சூத்திர ஜாதியை சேர்ந்த ரவிதாஸ் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, கபீர் ஒரு நெசவாளன், நாம்தேவ் தையல்காரன், தன்னா ஜட் ஒரு விவசாயி, அதுக்கப்புறம் சுஃபி துறவி பரிசத்னா ஒரு கசாப் கடைக்காரன், சைன் ஒரு நாசுவன், நானக், அங்கத், அமர்தாஸ் போன்றவர்களின் போதனைகளை படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குரு அர்ஜுன் தேவ் மூலமா அது ஒரு சிறந்த நூலா மாற்றப்பட்டுள்ளது. குருதேவா, இந்த வேதம் நம்மளுடைய முகத்திரையை கிழித்து நம்மளுடைய தந்திரங்களை மொத்தமாக அம்பலப்படுத்திவிடும். இதனால நம்ம பொய்களும் வஞ்சகங்களும் அவங்க கிட்ட எடுபடாது. அவங்க அறிவுபூர்வமா யோசிப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் சீக்கியர்களா மாறிடுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு எல்லாம் சீக்கியரா மாறிட்டாங்கன்னா இந்த நாட்டை அவங்க தான் ஆளுவாங்க. இந்த இந்திய தேசம் மொத்தமும் அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும் நாம அவங்க கிட்ட. புரிஞ்சுக்கோங்க மகாராஜா. அப்புறம் நாம வாழ்க்கை முழுதும் அடிமையா தான் இருக்கணும். மகாராஜா, அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம். இது ஒரு பேரழிவு. நம்ம எதுவும் செய்ய முடியாம போயிடும். பேரழிவா? பேரழிவு? நீங்க இந்த உலகத்தை படைச்ச பிரம்மாவோட வாயிலிருந்து வந்த ஆரியர்கள். கவலைப்படாதீங்க. நமது சக்தி வாய்ந்த முன்னோர்களின் வரலாற்றை நினைவில் கொள்ளுங்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க மகாராஜா? கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. பிரித்து ஆட்சி செய்யுங்கள்.
இதுதான் நம்ம முன்னோர்களோட பிரம்மாஸ்திரம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, சூத்திரர்களோட சண்டை போட்டு வெல்ல முடியாது, எதிர்காலத்திலையும் நம்ம சண்டை போட முடியாது. மனுவோட மகா வீரர்களே பௌத்த மதத்துக்குள்ள நுழைஞ்சி அவங்க எல்லாத்தையும் நம்ம தான் அழிச்சோம். அதே போல தான் இப்போ நான் சொல்றதை கேளுங்க, சீக்கிய மதத்துலையும் அதையே செய்வோம். அதுக்குள்ள நாம நுழைஞ்சி அவங்களோட நல்ல விஷயத்துல நாம அழிச்சிருவோம். நாம சீக்கியனா மாறு வேஷம் போட்டு இதை எல்லாத்தையும் செய்வோம். அவங்கள ஒருத்தர் தூண்டி விட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வைப்போம். அப்படி நாம செஞ்சாதான் காலகாலத்துக்கு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அழிஞ்சு போவாங்க. அப்புறம் சூத்திரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவும் நமக்கு அடிமைகளாகவே இருப்பாங்க. அடிமைகள், நல்ல அடிமைகள், அடிமைகள். அடிமைகள். ஆனா மகாராஜா, புத்த மதத்தின் போது நமதாட்சி இருந்தது. அப்போது பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம் இந்த சூத்திரர்களை ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக உடைத்தோம். அவர்களுக்குள் மீண்டும் எந்த ஒரு பிணைப்பும் ஏற்படாதவாறு நாம் சதி செய்தோம். ஆனால் இன்று முகலாயர்கள் ஆட்சி. இப்ப பிரித்தாளும் சூழ்ச்சி நடைமுறையில் சாத்தியமா? எளிதான காரியமல்ல இது. இதுக்கு கடுமையான சதி செய்யணும். அதே மாதிரி அந்த சீக்கியர்கள் அழிக்க ஏதாவது உடனே அவங்களுக்கு செஞ்சே ஆகணும். நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஏமாற்று வேலையினால் 1000 ஆண்டுகளாக சூத்திரர்களை சொந்த மண்ணிலே அடக்கி அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய துணையாக இருந்த வர்ண அமைப்பு சீக்கியரால் அழிந்து போவதை எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது. மகாராஜா, இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேணாலும் தயாராக இருக்கிறோம். மகாராஜா, குரு அர்ஜுன் தேவ் செய்த தவறுக்கு அவனை கடுமையாக கண்டிக்கணும். அவனுக்கு தகுந்த பாடமும் புகட்டணும். நம்ம வர்ணாசிர அமைப்பை எந்த காலத்திலையும் அழியவே விடக்கூடாது. மகாராஜா, இதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும். இதற்காக நம்ம என்ன சூழ்ச்சியை வேணாலும் செய்யணும். அந்த சீக்கியர்களை அப்படியே விட்டோம்னா அது நமக்கு தான் ஆபத்து ராஜா. அதனால அந்த சீக்கிய தர்மத்தை நம்ம அழித்தே ஆகணும். இல்லைன்னா உழைக்காம வாழவே முடியாது. திவான் சந்தோஷா, சொல்லுங்க மகாராஜா. நான் இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ தான் நிறைவேற்றணும். மகாராஜா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ தானே முகல் பேரரசர் ஜவாங்கீரோட லாகூரோட ஆளுநர்? ஆமா மகாராஜா. போதும். அரசர்கிட்ட போய் நல்ல நல்ல பொய்க்கதைகளை அவர்கிட்ட சொல்லி அவரை தூண்டிவிடு. சீக்கிய போதனைகள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லு. அதை சொல்லி அவரை நம்ப வை. சொன்னது புரிஞ்சுதா? அர்ஜுன் தேவ் எழுதின புத்தகத்தில் இருக்க முக்கியமான கருத்துக்கள் பேரரசர் ஜவாங்கீரை அவமதிக்குது, முஸ்லிம் மதத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி அவரை நம்ப வைக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? எல்லாமே இஸ்லாமுக்கு எதிராக இருக்கு. அவங்க மேல வெறுப்புணர்ச்சியை தூண்டுங்க. அதுக்கப்புறம் சந்தோஷா பேரரசர் அர்ஜுன் தேவை கொலை பண்ணிடுவார். சீக்கிய மதமே அழிஞ்சுதான் போயிடும். அதுக்கப்புறம் இதை செஞ்சது நாம தான் யாருக்கும் தெரியக்கூடாது. கவனமா செய். புரிஞ்சுதா? சரி மகாராஜா, உங்க கட்டளையை நான் கட்டாயம் நிறைவேற்றுறேன். முகலாய பேரரசர் ஜஹாங்கீருக்கு இந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி அர்ஜுன் தேவோட ரத்தத்தை குடிக்க வைக்கிறேன். முட்டாள் சூத்திரர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்போம். நம்ம ஆரிய அடிமைத்தனத்திலிருந்து அவங்க சாதாரணமா விடுதலை அடைய விடவே கூடாது. அதை நடக்கவும் விட மாட்டேன். ஆனா ஆளுநர் சந்தோஷா, நீங்க செய்யற இந்த வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளோட இந்த திட்டம் யாருக்கும் தெரியவே கூடாது. முக்கியமா அரசருக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கதை முடிஞ்சுது. அதனால நீ மட்டும் சாக மாட்ட, நம்ம எல்லாத்தையும் கொன்றுவாங்க. அதனால இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ரகசியமாகவும் செய்யணும். ரொம்பவே ரகசியமா செய்யணும். சரி மகாராஜா,
இதை நான் ரொம்ப கவனமாவே செய்றேன். பிராமணரான லாகூர் ஆளுநர் சந்து ஷா பேரரசர் ஜஹாங்கீரை பயன்படுத்தி குரு அர்ஜுன் தேவ் அவர்களை படுகொலை செய்தான். ஆனால் பேரரசர் ஜஹாங்கீர் சந்து ஷாவின் தீய தந்திரம் பற்றி அறிந்து கோபப்பட்டு சந்து ஷாவினை சீக்கிய மத குருமார்களிடம் ஒப்படைத்து கடுமையான தண்டனை வழங்கச் செய்தான். என்ன விட்டுருங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க. சொன்னா கேளுங்க, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. உங்களை மாதிரி பல பாவிகளால எங்களுடைய பல குருமார்களையும் மகான்களையும் நாங்க தியாகம் செஞ்சிருக்கோம். அதனால உன்னை நாங்க சும்மா விட போறது கிடையாது. நாங்க உனக்கு கொடுக்கிற கடுமையான தண்டனையை பார்த்து இனி யாரும் அதை செய்யக்கூடாது. அந்த வெறிநாய்களுக்கு இவனை உணவா போடுங்க. மனுவாதிகள் இதோடு நிற்கவில்லை. புத்த மதத்தினைப் போலவே அவர்கள் அத்துமீறி நுழைந்து சீக்கியம் மற்றும் அதன் வேர்களை மாசுபடுத்த தொடங்கினர். இருந்தாலும் பூர்வ குடிகளின் விடுதலைக்காக குருநானக்கிற்கு பிறகு குரு தேக் பகதூர் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பயணம் செய்தார். அவர் உயிர் தியாகத்திற்கான காரணம் குருபானியின் உன்னத போதனைகளை பிரச்சாரம் செய்ததுதான். இதுதான் மனுவின் ஆட்கள் பேரரசர் அவுரங்கசீபின் உத்தரவை பயன்படுத்தி குரு தேக் பகதூரை கொல்வதற்கு காரணமாக இருந்தது. இந்த கொலை குற்றச்சாட்டில் இருந்து பிராமணர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொய் பிரச்சாரம் செய்தனர். குரு தேக் பகதூர் பார்ப்பனியத்தை பாதுகாக்க உயிர் துறந்த அவர்களின் புனிதமான பசு என்றனர். ஒரே கல்லினால் இரு பறவைகளை பிராமணர்கள் கொன்றனர். அவர்கள் குரு தேக் பகதூரை கொன்று சீக்கியர்கள் சனாதன தர்மம் மற்றும் பசுவின் பாதுகாவலர் என்று அறிவித்தனர். இன்னொரு பக்கம் அகழ்புரக், அதாவது இயற்கையை கொண்டு சீக்கிய சகோதரர்களின் குணங்களை குருமார்கள் வடிவமைத்தார்கள். அது அவர்களின் இதயத்தின் அன்பால் நிறைந்தது. இதை கொண்டு குரு கோபிந்த் சிங் கால்சாவை 1699 ஆண்டு அறுவடை திருநாளில் நிறுவினார். அதற்கு பின் குரு கோபிந்த் சிங் மேல் கீழ் வர்ண பேதங்களை அழித்தொழிக்க 5 நபர்களை கால்சாவாக நியமனம் செய்தார். ஜாதியை அழித்து நமது மண்ணில் சமத்துவ சமுதாயம் ஏற்படுத்துவதற்கான செய்தியை கொடுத்து அனுப்பினார். மேலும் குரு கிரந்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பேகம்புராவை உருவாக்க இந்த தேசம் முழுக்க செல்ல உத்தரவிட்டார். பேகம்புரா என்றால் துக்கமில்லாத தேசம் என்று அர்த்தம். இந்தியா முழுவதும் கால்சாவின் ஆட்சியை உருவாக்க குரு கோபிந்த் சிங் கால்சா வீரர்களுக்கு உத்தரவிட்டார். இது ஒடுக்கப்பட்டவர்களின் இதயத்தில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இந்த மண்ணில் அடிமைப்படுத்தப்பட்ட பூர்வ குடிகளின் ஆண்களை சிங் என்று அழைத்தார். சிங் என்றால் அரசன் என்று அர்த்தம். பெண்களை கௌர் என்றார். கௌர் என்றால் இளவரசி என்று அர்த்தம். இந்த பட்டங்களை குரு கோபிந்த் சிங் வழங்கியதன் மூலம் மண்ணின் பூர்வ குடிகள் புத்துணர்வு பெற்றார்கள். சமூகத்தின் சாதி வர்ண ஏற்றத்தாழ்வு பேதங்களை துடைத்தெறிந்து தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழத் தொடங்கினார்கள். ஏய் சூத்திரர்களே, நீங்க யாராவது சீக்கியர்களை மாற நினைச்சா 30 முக்கோடி தேவர்களால் நீங்க சபிக்கப்படுவீர்கள். ஆம், சபிக்கப்படுவீர்கள், சபிக்கப்படுவீர்கள். இயற்கையை வணங்குவோம், எப்போதும் வணங்குவோம். வாங்க போலாம், போங்க. இந்த தலப்பாவை மற்றும் இந்த வாள் மீண்டும் கிடைத்து விட்டது. இந்த தலப்பாவை கட்டி இந்த வாளை வைத்துக் கொள்ளலாமா? தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், தாராளமாக. நம்மிடமிருந்து பிராமணர்களால் பறிக்கப்பட்ட பெருமையை நமக்கு திரும்பவும் குரு கோவிந்த் சிங் நம்மளுக்கு மீட்டு கொடுத்துள்ளார். வேற எதையெல்லாம் நாம திரும்ப மீட்டு எடுத்திருக்கோம்னு சொல்லுங்க. உரிமையா வாழ முடியுமா? முடி வளர்க்குற உரிமையும் நம்மகிட்ட இருந்து பறி போயிருக்கு. அது நமக்கு திரும்ப கிடைக்குமா? ஆரியர்கள் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. நாம் இன்று சீர்ப்பு வைக்கும் உரிமையை பெற்றுவிட்டோம். காப்பு போடும் உரிமையை நாம் பெற்றுவிட்டோம். இது சமத்துவத்தை பிரதிபலிக்கிறது. இது அநீதிக்கு எதிராக எழும் சீக்கியர்களின் கடமையை நினைவூட்டுகிறது. நம்மளுக்கு கச்சக்கட்ட உரிமை கிடைத்திருக்கிறது. காம இச்சையில் இருந்து விடுபட இது நமக்கு வலியுறுத்துகிறது. அது மட்டும் இல்லாம
இந்த வாள் நம்மளுடைய மகள்களை சகோதரிகளை காப்பாற்ற உதவுகிறது. எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்கவும் இது நமக்கு உதவுகிறது. என்னையும் கல்சாவா மாத்துங்க, என்னையும் சீக்கியனா மாத்துங்க. நம்ம எப்பவுமே இயற்கையை வணங்குவோம், எப்போதும் வணங்குவோம். இழிவை ஒழித்து விட அழிவை தடுத்து விட அடிமை விலங்கொடிக்க சூழ்ச்சியை சுட்டரிக்க ஒரு நாணக்கை தந்தது நம் தேசம், நம் தேசம். மனுவென்னும் மதுவாள் மறித்தது மானுட சதி என்ற சாக்கடை அறிவின் நாட்டம். ஒரு நாணக்களியில் வளருது தேசம், வளருது தேசம். சூழ்ச்சியில் சிக்குண்டு சூத்திரனானான், வர்ணத்தை சொல்லி வாழ்க்கையை கொன்றான். ஒரு கோவின் சிங்கால் நல்வழி கண்டோ, நல்வழி கண்டோ. ஆண்களை எல்லாம் அரசன் என்றார், பெண்களை இனிமேல் அரசி என்றார். அறிவது தனையே குருவெனச் சொன்னார். பிராமணர்கள் பறித்த கல்வி, வளம், தலைப்பாகை மற்றும் ஆயுதம் மீண்டும் பூர்வகுடிகளுக்கு கால்சாவின் மூலம் கிடைக்கப் பெற்றது. இப்போது பூர்வகுடிகள் சமூகத்தில், கல்வியில், பொருளாதாரத்தில், பண்பாட்டில், அரசியலில் சீக்கியர்களினால் முன்னேறத் தொடங்கினர். அங்க பாருங்க கால்சாஜி, அவங்க ஹோலி கொண்டாடுறாங்க. ஏய் சகோதரர்களே, இந்த ஹோலி, தீபாவளி எல்லாம் நம்ம பண்டிகை கிடையாது. நம் முன்னோர்களை வீழ்த்திட்டு அந்த ஞாபகார்த்தமா கொண்டாடுகிற நாள். இது எல்லாம் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை. இதை கொண்டாடுறது நம்மளை நாமே அசிங்கப்படுத்துறது. இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பண்டிகை எல்லா மாநில மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிற அறுவடை திருநாள் தான் நம் பண்டிகை. 2000 வருஷங்களாக ஆரியரிடமும் முகலாயரிடமும் அடிமையாக இருந்தோம். அதை மீட்டு கொண்டு வந்தார் குரு கோவிந்த் சிங். அவர் சொல்லிக் கொடுத்த போர்க்களங்களை பயன்படுத்தி தான் ஆரியர்களை வீழ்த்தி அவர்களின் ரத்தத்தை குடித்தோம். இந்த ரத்தம் குடித்த நாளைத்தான் நாம வெற்றி திருநாளா கொண்டாடுறோம். இந்த வெற்றி திருநாள் கொண்டாட்டத்திற்கு பேர் ஹோலா மஹாலா. இதுதான் நம்ம திருவிழா. பாபா பண்டா பகதூர் கிட்ட இருந்து நாங்க உங்களுக்கு ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் உங்களுக்கு தெரியாதா? குரு கோவிந்த் சிங் யாரை எதிர்த்து போராடினான்னு உங்களுக்கு தெரியும் தானே? குரு தேக் பகதூர் தியாகத்துக்கு யார் பொறுப்புன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? குரு கோவிந்த் சிங் பிள்ளைகளை கொலை செஞ்சாங்க. பாபா ஜோர்வா சிங், பாபா பதேர் சிங், அன்னை குஜ்ரி அவர்களையும் முகலாயர்கள் இவர்களை கைது செய்ய யார் காரணம்? கங்கு தானே. இஸ்லாமிய சரியத் சட்டப்படி 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தண்டிக்க முடியாது. சிறுவர்களை தண்டிக்க சரியத் ஆளுநர் விரும்பவில்லை. ஆனா நம்முடைய குழந்தைகளை பாம்பின் விஷம்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம தண்டிக்க சொன்னா அந்த சுர்ச்சானந்த். குரு கோவிந்த் சிங்க்கு எதிராக 14 போர்களை நடத்தியது யாரு? முகலாயர்களோட சேர்ந்து கைகோர்த்த அந்த பிராமணர்களும் அந்த ராஜபுத்திர ராஜாக்களும் தான். வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பூர்வகுடி சூத்திரர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எதிரானவங்க பிராமணர்களும் அப்புறம் அந்த முகலாயர்களும் தான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாம அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். குரு கோவிந்த் சிங் அவர்கள் பண்டா பகதூரை அவரோட வாரிசா அறிவிச்சிருக்காரு. அவர் நாடு முழுக்க சுத்தி வராரு. அவருக்கு உங்களோட ஆதரவு தேவைப்படுது. எங்களோட போராட்டம் குறிப்பா எந்த மதத்துக்கும் எதிரானது இல்ல. சாய் மியான்மீர், பாய் கனிகான், நபி கான், மலேர் கோட்லாக்கி நவாப் ஷேர் முகமது கான் அவர்களும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர் சகோதரர்கள் குரு அவர்களோடு உறுதியா நிக்கிறாங்க. முகலாய ஆட்சியாளர்கள் மற்றும் பிராமணர்களுக்கு எதிராக பண்டா பகதூருடன் 5000 இஸ்லாமியர்கள் ராணுவ பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நவசிங் என்று அழைக்கிறார்கள். நம் சகோதரர்கள் அனைவரும் பண்டா பகதூர் சிங்கை ஆதரிக்கணும். அனந்த்பூரில் குரு கோவிந்த் சிங் அவர்களுக்கு தலையை கொடுக்க முன்வந்த குரு தேக் பகதூர் சிங், சகோதரர் ஜெய்தா சிங், பாபா
பாபா ஜிவான் சிங் இந்த நிலத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. குருவோட பார்வையில் நீங்க எல்லாரும் துணிச்சலான வீரர்கள். பிராமணர்கள் உங்களை தீண்ட தகாதவங்க, தாழ்ந்தவங்கன்னு அழைக்கிறாங்க. சிந்து சமவெளி வாரிசுகளே, எங்களோட கைகோர்த்து ஆயுதத்தோட போர்க்களத்தில் குதிக்க தயாராகும் நேரம் இது. சொன்னது புரிஞ்சதா? டெல்லி சிம்மாசனம் நமக்காக காத்திருக்கிறது. இயற்கையை வணங்குவோம், இயற்கையை வணங்குவோம். குரு கோவிந்த் சிங் அவர்கள் கொடுங்கோன்மைக்கு எதிராக புரட்சிகர நடவடிக்கை எடுத்ததால் பெரும் பின் விளைவுகளை சந்தித்தார். குரு கோவிந்த் சிங் நடத்திய போர்கள் உலகப் போர்களிலேயே தனித்துவமானது. ஏனெனில் மற்ற அனைத்து போர்களும் நிலம், தங்கம் மற்றும் பெண்களுக்காக நடந்தது. ஆனால் குரு கோவிந்த் சிங் நடத்திய போரானது ஒடுக்கப்பட்ட இந்திய பூர்வ குடிகளை மனுவாதத்திலிருந்து விடுவிக்க, அவர்கள் மனித மாண்பை பாதுகாக்க நடந்தது. அதனால்தான் இன்றும் சீக்கிய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நல்ல வேளையாக நமது கண் முன்னால் சிந்து சமவெளி நாகரீகம் மீண்டெழுவதை பார்க்கிறோம். அழிக்கப்பட்ட, அழிந்து போன நம் மண்ணின் கண்ணியத்தை, எளிமையான இயற்கை குணத்தை சீக்கிய மத புரட்சியால் கற்பித்து இந்த பூர்வகுடி மக்களை மீண்டும் மனிதர்களாக வாழ வைத்தனர். சிந்து சமவெளி மரபுப்படி ஆடி பாடி மகிழ்வதற்காக சங்கம் அமைத்தார்கள். அது மனித மாண்பை கற்பித்ததாக இருந்தது. குருநானக் கூறுகிறார், சுதந்திரம் மற்றும் மனித நேயத்தின் துணிச்சலான காதலர்கள் எங்கே போற்றப்படுகிறார்களோ அங்கு நிலம், இயற்கை என்னும் அகல்புறக்கால் ஆசீர்வதிக்கப்படும். சமத்துவ உரிமைக்காக போராடும் வீரர்களுடன் நான் இருக்கிறேன். பொறாமைக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெருமை மிக்க உயர்சாதி மக்களும் சரணடைந்த சூத்திரர்களும் சுதந்திரமாக இருக்க விரும்பவில்லை. நான் தாழ்ந்து கிடக்கும் சூத்திரர்களை ஆட்சியாளர்களாக்க விரும்புகிறேன். அதற்காக என் சுயமரியாதை பயணத்தை தொடங்குகிறேன். என்னை பின்பற்றுவர்களும் அதற்காக உழைக்க வேண்டும். கல்சா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அவங்கள உயிரோட எரிக்க போறாங்க. கல்சா, அவங்கள காப்பாத்துங்க. என்ன நடந்தது சகோதரி? யார் யாரை எரிக்க போறாங்க? சாகுதார்ன்ற ஜமீன்தார் இறந்துட்டாரு. அவரோட 3 மனைவிகளையும் எரிக்க போறாங்க. ஓ கடவுளே, நான் உண்மையிலே என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் என்ன போய் எரிக்க போறாங்க? எங்களோட குழந்தைங்களெல்லாம் யாரு பார்த்துப்பாங்க? இறந்த உடலோட 3 மனைவிகளையும் சேர்த்து எரிக்க போறாங்க. அவங்களை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாத சகோதரி, அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க கால்சா வீரர்களே, போகலாம். நீங்க எதற்காக இந்த மாதிரி அநியாயம் செய்றீங்க? இவங்க 3 பேரும் இறந்தவரோட மனைவிமார்கள். விதிப்படி கணவன் இறந்த பிறகு அவர் சடலத்தோடு 3 மனைவிமார்களையும் சதியாக்க வேண்டும். அவரோட சேர்த்து இவங்களையும் கூடவே எரிக்கணும். இதுதான் எங்கள் மதம் பின்பற்றும் முறை. புனித நூல்களும் இதைத்தான் சொல்லுகிறது. சாஸ்திரப்படி ஒரு மனைவி கணவனோடு சேர்ந்துதான் இறக்க வேண்டும். இது என்ன கேவலமான சடங்கு? மனைவிகளை கணவனோடு எரிக்கிறது இது மதமே கிடையாது.
பெண்ணாய் இருப்பதனால் அவர்கள் கொல்லப்படணுமா என்ன? இல்ல. டேய், கணவன் மனைவி உறவு என்பது 7 யுகத்துக்கானது. அவள் அவனுடைய உரிமையானவள். மேலோகத்திலையும் கீழோகத்திலையும் எஜமானனோட வாழ்ந்து அவனோடு இறப்பதுதான் ஒரு உண்மையான மற்றும் விசுவாசமான மனைவியோட முக்கியமான கடமைகள் ஆகும். இதுதான் பாரம்பரியம் கூட. இது உங்க மத பழக்கமா இருந்ததுன்னா பிறகு ஏன் மனைவி இறந்த பிறகு கணவன் தன்னைத்தானே ஏன் எரித்துக் கொள்ளக்கூடாது? உங்களோட மத புத்தகத்துல இதை மட்டும் ஏன் எழுதாம விட்டுட்டாங்க? 7 ஜென்மத்தோட உறவை அவங்க பூர்த்தி செய்துதானே ஆகணும். இப்படி தீய பழக்கங்களை பின்பற்றினா இயற்கை விதிகள் மீறப்படும். இந்த மாதிரி நடக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது. இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நடக்கவே விட மாட்டோம். ஏன் நடக்கக்கூடாது? நாங்க நடத்த விட மாட்டோம். நாங்க மேல் வகுப்பு மனிதர்கள். நாங்க பூநூலை அணிந்தவர்கள். நாங்க புனிதமான மனிதர்கள். நாங்களே உயர்ந்தவர்கள். பெண்கள் எப்பொழுதும் சூத்திரர்களே. அவர்கள் எப்போதும் அடிமைகள். பெண்கள் எப்பொழுதுமே பூநூல் அணிய உரிமை இல்லை. உன்னோட பூநூல் தான் மனிதர்களை பிரித்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இயற்கை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரையும் படைக்கவில்லை. அதனால் குருநானக் அவர்கள் இது போன்ற பூநூல் அணிவதை மறுத்துவிட்டார். நீங்க எதுக்காக இந்த மாதிரி உலகத்தை கண்ண மூடி பாக்குறீங்க? பெண் எப்போதும் புனிதமானவள். அதுதான் உண்மையும் கூட. அவ மட்டும் இல்லாம இருந்தா இந்த உலகமே கிடையாது. அவள் தான் எல்லாத்தையும் பெத்தெடுத்தவள். இங்க பாரு பண்டித், பெண்களே தாயின் உருவம். அவங்க இல்லைன்னா நீ கூட இங்க உயிரோட இருக்க முடியாது. மத நெறிமுறைகளை மீற ஒருபோதும் என்னால் அனுமதிக்கவே முடியாது. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சதிக்கு உடன்கட்டையில தூக்கி எறியுங்க. அப்படின்னா நீயும் கடைசியில் இந்த தீயில எரிஞ்சு சாக போறது நிச்சயம். அதுக்கு நீ தயாராரு. கல்சா வீரர்களே, பண்டிட்டை இந்த எரியிற தீயில தூக்கி போடுங்க. கலாசா ஐயா, நீங்க என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. நாங்க இருட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னையிலிருந்து குரு கிரந்த் சாஹிப் என்னோட குரு ஆவார். இன்னையிலிருந்து நான் உங்களோட சிஷ்யன். ஆமா கால்சாஜி, குருபாணி எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தையே காட்டிடுச்சு. அதனால நாங்க எல்லாரும் சீக்கியர்களாகவே மாற போறோம். நம்ம ஊர்ல எந்த பெண்ணையும் உடன்கட்டையே நாங்க ஏற விட மாட்டோம். இனிமே எல்லா பயத்தையும் நாங்க விட்டுடுவோம். அது மட்டும் இல்லை, பொய் கருத்துக்கள், எங்களுடைய தீய நடைமுறைகள் எல்லாம் இன்றிலிருந்து விட்டு விடுகிறோம். ஏய் நிறுத்துங்க. ஏய் பிரிஜு, எஜமா, நீங்க எல்லா சூத்திரர்களோட வரம்புகளை மீறி நடக்கிறீங்களா? மத சாஸ்திரப்படி நீங்க எல்லாரும் குதிரையில ஏறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்றத மறந்துட்டீங்களா? அடாண்டவரே, கல்சாவோட ஆட்சியில எல்லா விதமான உரிமையும் கொடுத்துட்டாங்க. நாங்க எல்லாரும் ஒரு அமைதியான மற்றும் மரியாதையான வாழ்க்கை வாழ தொடங்கிட்டோம். தயவு செஞ்சு எங்களை விட்டு விடுங்க எஜமா. ஏய், என்ன பேசுற நீ? கல்சா ஆட்சியா? முகலாயர்கள் தான் இங்க ஆட்சியாளர்கள். ராணுவ தலைவர் மற்றும் அரசவையில எல்லாரும் பிராமணர்கள் தான். அதை ஞாபகம் வச்சுக்குங்க. முதல்ல கீழே இறங்குடா.
ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். குரு கோவிந்த் சிங்கோட கல்சா வீரர்கள் இந்த மாதிரி கொடுமைக்கு எதிராக போர் புரிவார்கள். அவங்க யாரும் உங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டார்கள், எதுக்கும் அஞ்ச மாட்டார்கள். இங்கு கால்சாவோட ஆட்சி நடக்கிறது, அதனால நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். கால்சா ஒரு புரட்சியாளர். இப்போ கல்சா ஆட்சி தான் இங்க நடக்குது. புரிஞ்சதா உங்களுக்கு? கல்சா ஆட்சி நடக்குது. எவ்வளவு திமிரு உனக்கு! சூத்திரனோட மகளோ இல்ல சகோதரியோ அவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களோட முதல் இரவை தாகூர் கூட கழிச்சிட்டு தான் அவ தன்னோட வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். இது உனக்கு தெரியாதா என்ன? நீங்க அந்த சடங்குகள்லாம் மீற பாக்குறீங்களா? ஐயா ஐயா, பல ஆயிரம் வருஷங்களா எங்களோட சதையை கடிச்சு தின்னுகிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த அசுத்தமான சடங்குகள் எங்களை ஒரு அசுத்தமான பூச்சியா மாத்திருச்சு. நாங்க எல்லாரும் ஒரு மனிதர்கள், நாங்களும் வாழணும். நாங்க எவ்வளவோ பொறுத்துக்கிட்டோம், இனிமே நாங்க பொறுத்துக்க மாட்டோம். எல்லாரும் எல்லாம் மீறி போயிட்டீங்க. அடிங்க எல்லாரையும். அடிக்கிற அடியில இவங்களுக்கு மூளை வேலை செய்யக்கூடாது. அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. ஏய் நில்லுங்க, அவளை தூக்கிட்டு நம்ம போகலாம். வாங்க, வேகமா வாங்க. அடப்பாவி, போங்க போங்கடா. கல்சா வீரர்களை நில்லுங்க. சகோதரா, உங்களை யார் இப்படி செஞ்சது? தாகூருடைய அடியாட்கள் எங்களெல்லாம் அடிச்சு போட்டு எங்க பொருட்களை கொள்ளடிச்சிட்டு என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த கோலை தாக்கூர நாம என்ன செய்யணும் சொல்லுங்க கால்சாஜி. உடனே செயல்படுவோம். நம்ம சகோதரிய தாகூர் கிட்ட இருந்து உடனே விடுவிச்சாகணும். கால்சாஜி, சீக்கியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்கள் சாகும் போதாவது தெரிஞ்சுக்கணும். இன்று முதல் தாகூர் நடத்தும் கொள்ளை முடிவுக்கு வர வேண்டும். அந்த கொடூரமான தாகூர் உயிருடன் இருக்கவே கூடாது. வாருங்கள் போகலாம். கல்சா வீரர்களே, குரு கோவிந்த் சிங்கால் நல்வழி கண்டோ, நல்வழி கண்டோ. ஆண்களை எல்லாம் அரசன் என்றார், பெண்களை இனிமேல் அரசி என்றார். அறிவது தனையே குருவெனச் சொன்னார். மறுநீதி அது மாறாத துயரம். எரித்து பொசுக்குவோம், எரித்து பொசுக்குவோம். எஜமானே, என்ன தொடாதீங்க. நான் உன்னை எதுவும் செய்யாம விட்டா கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இது கடவுளோட விருப்பமும் கூட. உன் கணவனோட நீண்ட ஆயுளுக்காக, குடும்ப மகிழ்ச்சிக்காக உன்னோட உடலை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னோட உடம்பை என்கிட்ட கொடுத்துரு. வெளியே வா தாக்கூர். உன்னோட பாவங்களுக்காக உன்னை பலி கொடுக்க போறோம். இயற்கையை வணங்குவோம். தாகூர், நீ அவளை விட்டு விடு. உன்னுடைய பாவங்களுக்காக நீ மன்னிப்பு கேள். நாங்க உங்களை மன்னிச்சு ஒண்ணு செய்யாம விட்டுடுறோம். சூத்திர சீக்கியர்களே, நீங்க எங்களை தண்டிப்பீங்களா? நாங்க ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? நீங்க குரு கோவிந்த் சிங் எதிராக போர்களை நடத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாருமே நில உரிமையாளர்களும் ராஜாக்களும் தான். நீங்க தீண்ட தகுந்த ஆரிய அடிமைகள். ஒவ்வொரு முறையும் நடந்த போர்ல ஒவ்வொரு முறையும் கால்சா வீரர்கிட்ட நீங்க தோத்து போய்கிட்டு தான் இருந்தீங்க. முகமது பின் காசிம் இந்தியாவை தாக்கும் போது ஒரு நொடியிலே தோல்வியை ஏத்துக்கிட்டீங்க. நீங்க உங்களுடைய தந்திரங்கள், வீரம் மற்றும் ஆற்றல் முகலாயர்கிட்ட மண்டியிட்டதான் உங்களுடைய வரலாறு. டே கோழைகளே, நீங்க ஆயுதம் இல்லாத பூர்வக்குடி மக்கள் கிட்ட உங்களுடைய அதிகாரத்தை முழுசா செலுத்தி அததான் நீங்க
வீரம்னு சொல்லிட்டு திரியறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய காமம் உலக ரட்சகரான பெண்களை விபச்சாரிகளாக ஆக்கியது. அதற்காக நீங்கள் வெட்கப்படுங்கள். புரட்சிகர உணர்வு உங்ககிட்ட குடிக்கொண்டு இருக்கு. நீங்க உயிர் வாழணும்னா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். பார்க்கலாம். குரு கோவிந்த் சிங் அவர்கள் இந்த மாதிரி கொடுமைகள் செய்பவர்கள் அனைவருக்கும் எதிராக போராடுறதுக்காக தான் எங்க எல்லாருக்கும் வாள் கொடுத்திருக்காங்க. உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்காகவும் இனி யாரும் யாருக்கும் அடிமைகள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவும். சகோதரி, இப்படிப்பட்ட கொடுங்கோளர்களை அழிக்கிறதுக்காகத்தான் குரு கோவிந்த் சிங் நம்ம எல்லார் கையிலையும் வாள் கொடுத்திருக்காரு. நீ இந்த மாதிரி ஆளுங்களை கொன்னு நீ யாருக்கும் அடிமை இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டு பெண்ணே. நீ இந்த உலகத்துல இனி யாருக்குமே அடிமை கிடையாது. இந்த மண்ணோட இளவரசி நீ. குரு கோவிந்த் சிங் ஜியோட துணிச்சலான புதல்வின்னு எல்லாருக்கும் நிரூபி. நீ சுயமரியாதை கொண்டவள். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன எதுவும் செஞ்சிடாத. உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏ கோழையே, நானும் இது மாதிரி தானே உன்கிட்ட கெஞ்சி கேட்டேன். நீ மட்டும் என்ன விடாதப்ப நான் மட்டும் உன்னை விடணுமா? உன் செயலுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சே ஆகணும். அதை நான் உனக்கு தரேன். இதுதான் கடவுளோட விருப்பம். சிங் அவர்களே, இன்று முதல் நாங்கள் சுயமரியாதை பயணத்தை தொடங்குகிறோம். எங்க சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு எப்பவும் இந்த வாளை நாங்க கூடவே வச்சுக்கிறோம். நானும் என் கணவரும் இன்று முதல் சீக்கியர்களாகவே இருப்போம். சுயமரியாதையுடன் வாழ்வோம். தலைப்பாகையும் வந்தது. தலைப்பாகையும் வந்தது, விடியலும் வந்தது, அடிமை சங்கிலி அறுந்து போனது. புறப்படலா, புது தேசம் அடைப்போம். தலைப்பாகையும் வந்தது, விடியலும் வந்தது, அடிமை சங்கிலி அறுந்து போனது. புறப்படலா, புது தேசம் அடைப்போம். அடிமை தலையை தகர்த்து எறிந்து ஆரிய சூழ்ச்சியை வீழ்த்தும் அறிவை